Friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோல வந்து 10th standard scienceல 4வது பாடம் மின்னோட்டவியல். இதுல இருக்க லைன் பை லைன் क्वेश्चंस தான் வந்து பார்க்க போறோம். சோ ஜிகேவை பொறுத்தளவுக்கு சயின்ஸ்ல இருந்து நம்ம 10ல இருந்து 15 क्वेश्चंस வந்து எதிர்பார்க்கலாம். இதுல 10th ஸ்டாண்டர்ட் வந்து நல்லா தரவா படிச்சிட்டீங்க சயின்ஸ் அப்படினா சோ அதுக்கு அடுத்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஓரளவு வந்து ரீட் பண்ணாலே போதும். அதனால 10th சயின்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கங்க. சரிங்களா? உங்களுக்காக தான் லெசன் வைஸா வந்து நம்ம லைன் பை லைன் क्वेश्चंस 10thல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் சயின்ஸ்ல. சோ இன்னைக்கு வந்து நம்ம 4வது பாடம் தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸா கொடுத்திருக்க டேஸ்க்குள்ள லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. क्वेश्चंस பார்க்கலாம். மின்னோட்டவியல். ஒரு கடத்தி வழியாக மின்னூட்டங்களின் இயக்கத்தை பற்றி கூறுவது மின்னோட்டம் எனப்படும். ஒரு கடத்தி வழியாக மின்னூட்டங்களின் இயக்கத்தை பற்றி கூறுவது மின்னோட்டம் எனப்படும். ஒரு கடத்தி அதாவது தாமிர கம்பியாக இருக்கும்போது ஒரு கடத்தியின் வழியாக பாயும் மின்னூட்டங்களின் எலக்ட்ரான்களின் இயக்கம் வந்து மின்னோட்டம் என அழைக்கப்படுது. ஒரு கடத்தி வழியாக பாயும் மின்னூட்டங்களின் இயக்கம் மின்னோட்டம் என அழைக்கப்படுது. ஒரு கால்வாய் வழியாக ஓடும் நீரை போல அல்லது உயர் அழுத்த பகுதியில் இருந்து குறைந்த அழுத்த பகுதியை நோக்கி வீசும் காற்றினை போல எலக்ட்ரான்கள் கடத்தியின் வழியாக பாய்ந்து செல்வது மின்னோட்டம் என அழைக்கப்படுது. மின்னோட்டம் வந்து எந்த எழுத்தால் வந்து குறிப்பிடப்படுதுன்னா கேபிட்டல் I என்ற குறியீட்டால் வந்து மின்னோட்டம் வந்து குறிக்கப்படுது. கடத்தி ஒன்றின் ஒரு பகுதியின் வழியே மின்னூட்டங்கள் பாயும் வீதம் மின்னோட்டம் என அழைக்கப்படுது. கடத்தி ஒன்றின் ஒரு பகுதியின் வழியே மின்னூட்டங்கள் பாயும் வீதம் மின்னோட்டம் என வரையறுக்கப்படுது. மின்னோட்டத்தினுடைய SI அலகு வந்து ஆம்பியர். மின்னோட்டத்தின் SI அலகு ஆம்பியர். மின்னோட்டத்தை தன் வழியே செல்ல அனுமதிக்கும் ஒரு மூடிய பாதை வந்து மின்சுற்று. மின்னோட்டத்தை தன் வழியே செல்ல அனுமதிக்கும் ஒரு மூடிய பாதை வந்து மின்சுற்று. ஒரு கூலும் மின்னோட்டம் ஒரு வினாடி நேரத்தில் கடத்தியில் ஏதாவது ஒரு குறுக்குவெட்டு பகுதி வழியாக கடந்து செல்லும் போது அந்த கடத்தியில் பாயும் மின்னோட்டம் வந்து 1 ஆம்பியர் என வரையறுக்கப்படுது. மின் சாதனங்களையும் மின்னூட்டத்தின் மூலமாக மின் கலத்தையும் இணைக்கும் பாதைகளாக செயல்படுவது வந்து மின் கம்பிகள். மின் சாதனங்களையும் மின்னூட்டத்தின் மூலமாக மின் கலத்தையும் இணைக்கும் பாதைகளாக பயன்படுவது வந்து மின் கம்பிகள். மின் சுற்றில் வந்து சாவி எந்த நிலையில் இருக்கும் பொழுது மின் விளக்கானது ஒளிர்கின்றது. ஆன்சர் மூடிய நிலையில் இருக்கும்போது. மின் சுற்றில் வந்து சாவியானது மூடிய நிலையில் இருக்கும்போது மின் விளக்கு ஒளிரும். சாவி திறக்கும் போது மின் விளக்கு வந்து ஒளிராது. மின்னோட்டம் செல்வதற்கு அதன் சுற்றுப்பாதையை வந்து மூடுதல் வேண்டும். மின்னோட்டம் பாய்வதற்கு தேவையான மின் அழுத்த வேறுபாட்டினை வழங்குவது மின்கலம். மின்னோட்டம் பாய்வதற்கு தேவையான மின் அழுத்த வேறுபாட்டினை வழங்குவது மின்கலம். மின்னோட்டத்தை அளவிட பயன்படுவது அம்மீட்டர். மின்னோட்டத்தை அளவிட பயன்படும் கருவி அம்மீட்டர். மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை நிர்ணயம் செய்ய பயன்படுவது மின்தடையாக்கி. ஒரு மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தினுடைய அளவை நிர்ணயம் செய்ய பயன்படுவது மின்தடையாக்கி. மின்னோட்டத்தின் அளவை தேர்ந்தெடுக்க பயன்படுவது மின்தடை மாற்றி. மின்னோட்டத்தின் அளவை தேர்ந்தெடுக்க பயன்படுவது மின்தடை மாற்றி. மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட பயன்படுவது வோல்ட் மீட்டர். மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட பயன்படுவது வோல்ட் மீட்டர். மின்னோட்டத்தின் மற்றும் அதன் திசையையும் கண்டறிய பயன்படுவது கால்வனாமீட்டர். மின்னோட்டம் மற்றும் அதன் திசையையும் கண்டறிய பயன்படுவது கால்வனோமீட்டர். மின்னணு கருவிகளில் பயன்படுவது டயோடு. மின்னணு கருவிகளில் பயன்படுவது டயோடு. 7 துண்டு காட்சி பலகையில் பயன்படுவது ஒளிமின் டயோடு. அதாவது LED என்பது ஒளிமின் டயோடு. இது 7 துண்டு காட்சி பலகையில் வந்து பயன்படுது. மின் சாதனங்களை பாதுகாக்க பயன்படுவது தரை இணைப்பு. மின் சாதனங்களை பாதுகாக்க பயன்படுவது தரை இணைப்பு. மின் அழுத்தத்தை அளவிட குறிப்பாக புள்ளியாக செயல்படுவது வந்து தரை இணைப்பு. மின் அழுத்தத்தை அளவிடுவதற்கு குறிப்பு புள்ளியாக செயல்படுவது தரை இணைப்பு.
எது வந்து மின்கலத்தின் எதிர்மின் முனையில் இருந்து நேர்மின் முனைக்கு வந்து செல்கிறது? ஆன்சர் எலக்ட்ரான்கள். எலக்ட்ரான்கள் ஆனது மின்கலத்தினுடைய எதிர்மின் முனையிலிருந்து நேர்மின் முனைக்கு வந்து செல்லுது. மின்னோட்டத்தின் திசையானது நேர்மின் மின்னூட்டத்தின் திசையிலேயே இருக்கும். மின்னோட்டத்தின் திசையானது ஒரு மின்சுற்றில் நேர்மின் முனையில் இருந்து எதிர்மின் முனையை நோக்கி நகரும். ஒரு புள்ளியில் மின் அழுத்தம் என்பது டெஃபினிஷன் ஓரலகு நேர்மின்னூட்டத்தை முடிவிலா தொலைவில் இருந்து மின் விசைக்கு எதிராக அப்புள்ளிக்கு கொண்டு வர செய்யப்படும் வேலை என வரையறுக்கப்படுது. மின் அழுத்தம் என்பது ஓர் அலகு நேர்மின்னூட்டத்தை முடிவில்லா தொலைவில் இருந்து மின் விசைக்கு எதிராக அப்புள்ளிக்கு கொண்டு வர செய்யப்படும் வேலையானது மின் அழுத்தம் என வரையறுக்கப்படுது. இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள என்ற பகுதி எது வந்து ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு ஓரலகு நேர்மின்னூட்டத்தை மின்விலக்கு இசைக்கு எதிராக நகர்த்த செய்யப்படும் வேலை என வரையறுக்கப்படுது. ஆன்சர் மின் அழுத்த வேறுபாடு. மின் அழுத்தம் மற்றும் மின் அழுத்த வேறுபாட்டின் அலகு வந்து வோல்ட். மின் அழுத்தம் மற்றும் மின் அழுத்த வேறுபாட்டினுடைய அலகு வோல்ட். ஒரு கூலும் நேர்மின்னூட்டத்தை ஒரு புள்ளியில் இருந்து மற்றொரு புள்ளிக்கு மின்விசைக்கு எதிராக எடுத்து செல்ல செய்யப்படும் வேலையின் அளவு ஒரு ஜூல் எனில் அப்புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின் அழுத்த வேறுபாடு வந்து 1 வோல்ட் ஆகும். 10 கூலும் மின்னூட்டத்தை ஒரு மின்சுற்றில் 2 புள்ளிகளுக்கு இடையே நகர்த்த செய்யப்படும் வேலை 100 ஜூல் எனில் அப்புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின் அழுத்த வேறுபாடு வந்து 10 வோல்ட் ஆக இருக்கும். ஒரு கூலும் நேர்மின்னூட்டம் 1 வோல்ட், 10 கூலும் நேர்மின்னூட்டத்தை கேட்டிருந்தாங்கன்னா 10 வோல்ட். மின்னோட்டம் மற்றும் மின் அழுத்த வேறுபாடு ஆகியவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பினை நிறுவியவர் ஜார்ஜ் சைமன் ஓம். மின்னோட்டம் மற்றும் மின் அழுத்த வேறுபாடு ஆகியவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பினை நிறுவியவர் வந்து ஜார்ஜ் சைமன் ஓம். ஓம் விதியை கூறியவர் ஜார்ஜ் சைமன் ஓம். இவர் ஜெர்மனியை சேர்ந்தவர். ஓம் விதியை கூறியவர் ஜார்ஜ் சைமன் ஓம். மாறா வெப்பநிலையில் கடத்தி ஒன்றின் வழியே பாயும் சீரான மின்னோட்டம் கடத்தியின் முனைகளுக்கிடையே உள்ள மின் அழுத்த வேறுபாட்டிற்கு நேர்த்தகவில் அமையும். இந்த விதி ஓம் விதி எனப்படும். ஓம் விதியோட டெஃபினிஷன் வந்து மாறா வெப்பநிலையில் கடத்தி ஒன்றின் வழியே பாயும் சீரான மின்னோட்டம் கடத்தியின் முனைகளுக்கிடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர்த்தகவில் இருக்கும். இது வந்து ஓம்ஸ் லா. மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு ஆகியவற்றிற்கு இடையான தொடர்பு ஓம் விதி. மின்னோட்டம் மற்றும் மின் அழுத்த வேறுபாடு ஆகியவற்றுக்கு இடையான தொடர்பை வருவிப்பது வந்து ஓம்ஸ் லா. ஓம் விதியின் வாய்ப்பாடு V = IR. ஓம்ஸ் லா வந்து V = IR. ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு குறிப்பிட்ட வெப்பநிலையில் மின்தடை என்பது ஒரு மாறிலியாக இருக்கும். மின்தடையினுடைய அலகு ஓம். ஒரு கடத்தியின் முனைகளுக்கிடையே உள்ள மின் அழுத்த வேறுபாடு 1 வோல்ட்டாக இருக்கும்போது கடத்தியில் செல்லும் மின்னோட்டம் 1 ஆம்பியர் எனில் அதனுடைய மின்தடை வந்து 1 ஓம் ஆகும். ஓரலகு நீளமும் ஓரலகு குறுக்குவெட்டு பரப்பும் கொண்ட கடத்தி ஒன்று மின்னோட்டத்திற்கு ஏற்படுத்தும் மின்தடை அக்கடத்தி பொருளின் தன் மின்தடை எண் என அழைக்கப்படுது. தன் மின் தடை எண்ணின் அலகு ஓமீட்டர். தன் மின் தடை எண்ணின் அலகு வந்து ஓமீட்டர். ஒரு கடத்தியின் வழியே பாயும் மின்னோட்டத்தினை எதிர்க்கும் திறனினை குறிக்கும் அளவு மின் தடை எனப்படும். ஒரு பொருளின் வழியாக மின்னூட்டங்கள் பாய்ந்து செல்வதை அல்லது மின்னோட்டம் பாய்வதை அனுமதிக்கும் பண்பு மின் கடத்து திறன் எனப்படும். மின்தடை எண்ணின் அலகு ஓமீட்டர். மின்தடை எண்ணின் அலகு ஓமீட்டர். மின்தடையின் தலைகீழி மின் கடத்து எண்ணாகும். மின் கடத்து திறனின் அலகு ஓம்-1 மீட்டர்-1. மின் கடத்து திறனினுடைய அலகு ஓம் மீட்டர்-1. ஒரு கடத்தியின் வழியே பாயும் மின்னோட்டத்தினை அனுமதிக்கும் திறனை குறிக்கும் அளவு மின் கடத்தி எண் என அழைக்கப்படுது. மின்னோட்டத்தை வந்து நன்கு கடத்தும் பொருட்களுக்கு உதாரணம் தாமிரம், அலுமினியம் முதலியவை. மின்சாரத்தை கடத்தாத சில பொருட்கள் வந்து கண்ணாடி, மரக்கட்டை, ரப்பர் முதலியவை. காப்பான்களை விட கடத்திகளுக்கு மின் கடத்தி திறன் வந்து அதிகம். மின்தடை எண்ணானது காப்பான்களை விட கடத்திகளுக்கு குறைவாக இருக்கும்.
மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்ட ஒரு கடத்தி நிக்ரோம். நிக்ரோமின் மதிப்பு 1.5 × 10⁻⁻6 ஓமீட்டர் ஆகும். நிக்ரோமின் மதிப்பு 1.5 × 10⁻⁻6 ஓம் மீட்டர். மின் சலவை பெட்டி, மின் சூடேற்றி போன்ற வெப்பமேற்றும் சாதனங்களில் பயன்படுவது நிக்ரோம். ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் தடைகளின் தொகுப்புகள் மின் சுற்றுகளோடு இணைக்கப்பட்டு இருக்கலாம். இதனை மின் தடைகளின் அமைப்பு அல்லது மின் தடையின் குழுமம் என அழைக்கப்படுது. மின் தடைகளை 2 அடிப்படையான முறைகளில் இணைக்கலாம். அவை தொடர் இணைப்பு மின்தடையாக்கிகள், பக்க இணைப்பு மின்தடையாக்கிகள். மின் கூறுகளை ஒன்றின் பின் ஒன்றாக இணைத்து ஒரு மூடிய சுற்றை உருவாக்குவது மின் சுற்றில் தொடர் இணைப்பு. தொடர் இணைப்புனா ஒன்றன் பின் ஒன்றாக இணைப்பது. விழாக்களில் பயன்படுத்தப்படும் ஒளிரும் விளக்குகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கும். அனைத்து மின்தடையாக்கிகளுக்கு பதிலாக அதே அளவு மின்னோட்டம் சுற்றின் வழியே செல்ல அனுமதிக்கும் ஒரு மின்தடையாக்கியின் மின்தடை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர், தொகுபயன் மின்தடை. சமமதிப்பு எண் மின்தடைகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் பொழுது தொகுபயன் மின்தடை மதிப்பு NR ஆக இருக்கும். N × R. மின்தடைகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் பொழுது தொகுபயன் மின்தடை எவ்வளவாக இருக்கும்னா RS = R1 + R2 + R3. மின்னோட்டம் பாய்வதற்கு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மூடிய சுற்று இருக்கும். இது பக்க இணைப்பு மின் சுற்று என அழைக்கப்படுது. நமது வீடுகளில் மின்கம்பி பக்க இணைப்பு சுற்றுகளில் இணைக்கப்பட்டிருக்கு. விழாக்களில் தொடர் இணைப்பு, வீடுகளில் பக்க இணைப்பு. சமமதிப்புடைய எண் மின்தடையாக்கிகள் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் பொழுது அதன் தொகுபயன் மின்தடை R/N ஆக இருக்கும். பக்க இணைப்பில் உள்ள மின்தடையாக்கி சுற்றுகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் பொழுது தொடர் பக்க இணைப்பு மின் சுற்று கிடைக்கும். மின்தடையாக்கிகள் R1, R2 பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டு இருக்கும்போது தொகுபயன் மின்தடை எவ்வளவாக இருக்கும்? RP1. R3 மற்றும் R4 பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டு அதன் தொகுபயன் மின்தடை இணைக்கப்படும் பொழுது தொகுபயன் மின்தடை RP2 இருக்கும். மின் சலவை பெட்டி, ரொட்டி சூடும் அடுப்பு, மின்சார அடுப்பு, மின் சூடேற்றி, வெந்நீர் கொதிகலன் போன்ற வீட்டு உபயோக பொருட்களில் பயன்படுவது மின்னோட்டத்தினுடைய வெப்ப விளைவு. வெப்பத்தினை உண்டாக்க எந்த உலோக கலவையிலான சுருள் வெப்பமேற்றும் சாதனமாக பயன்படுகிறது? ஆன்சர், நிக்கல் மற்றும் குரோமியம் கலந்த நிக்ரோம். சுற்றில் அதிக மின்னோட்டம் பாயும் பொழுது எதன் காரணமாக மின் உருகு இழை உருவாகி மின் சுற்று துண்டிக்கப்படுகிறது? ஆன்சர், ஜூல் வெப்ப விளைவு. மின் உருகு இழையானது குறைந்த உருகுநிலையை கொண்டது. மின் உருகுநிலை குறைந்த உருகுநிலையை கொண்டது. மின் விளக்கில் மின் இழை என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய கம்பி தான் பயன்படுத்தப்படுது. மின் விளக்குகளில் இந்த சிறிய கம்பியாக மின் இழையாக பயன்படுவது டங்ஸ்டன். மின் விளக்குகளில் மின் இழையாக பயன்படுவது டங்ஸ்டன். வேலை செய்யப்படும் வீதம் அல்லது ஆற்றல் செலவிடப்படும் வீதம் திறன் என வரையறுக்கப்படுது. மின்னோட்டத்தினால் ஒரு வினாடியில் செய்யப்படும் வேலையின் அளவு மின் திறன் என அழைக்கப்படுது. மின் திறனினுடைய SI அலகு வாட் ஆகும். மின்திறனின் SI அலகு வாட். 1 வோல்ட் மின்னழுத்த வேறுபாட்டில் 1 ஆம்பியர் மின்னோட்டத்தில் செயல்படும் மின்கருவி பயன்படுத்தி கொள்ளும் மின்திறன் 1 வாட் ஆகும். நடைமுறையில் மின்திறனின் பெரிய அளவு அலகாக பயன்படுவது கிலோவாட். FPS அலகு முறையில் அல்லது ஆங்கிலேய அலகு முறையில் மின்திறனை அளவிடுவதற்கு பயன்படுவது குதிரைத்திறன் எனப்படும். ஒரு குதிரைத்திறன் என்பது 746 வாட். ஒரு குதிரைத்திறன் என்பது 746 வாட். வீடுகளிலும் தொழிற்சாலைகளிலும் நுகரப்படும் மின்சாரத்தின் அளவு 2 காரணிகளை அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது. ஒன்று மின்திறனின் அளவு, இன்னொன்று பயன்படுத்தப்படும் அளவு. நுகரப்படும் மின் ஆற்றலின் SI அலகு வாட் வினாடி. இருந்த போதிலும் நடைமுறையில் வாட் மணி என்ற அலகு அளவிடப்படுது. 1 கிலோவாட் மணி என்பதனை 1 யூனிட் மின் ஆற்றல் எனவும் கூறலாம். 1 கிலோவாட் அல்லது 1 யூனிட் என்பது 1000 வாட் மணி ஆகும். வாட் வினாடியினுடைய மதிப்பு 3.6 × 10⁻6 ஜூல்.
முதன்மை மின் அளவி பெட்டியில் எத்தனை முக்கிய பாகங்கள் இருக்கும்? ஆன்சர் 2. ஒன்று மின் உருகுநிலை, இன்னொன்று மின் அளவி பெட்டி. எவ்வளவு மின்னாற்றல் பயன்படுத்தப்படுகிறது என்பதனை அளவிடுவது மின் அளவி பெட்டியாகும். மின் உருகுநிலை என்பது ஒரு சிறிய கம்பி இழை அல்லது ஒரு சிறிய மின்சுற்று உடைப்பி தானாகவோ அல்லது கைமுறை உள்ளீடு மூலமாகவோ செயல்படுத்தக்கூடிய ஒரு சாவி மின்சுற்று உடைப்பி எனப்படும். நமது வீட்டுக்கு கொடுக்கப்படும் மின்சாரமானது எத்தனை வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு கொண்ட ஒரு மாறுதிசை மின்னோட்டமாகும்? ஆன்சர் 220 வோல்ட். வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின் பல்புகள் மின் விசிறிகள் அடங்கிய ஒரு சுற்றுக்கு பயன்படுத்தப்படும் அளவு 5 ஆம்ஸ்ட்ராங் குறைந்த திறன் வழங்கும் சுற்று. குளிர்சாதன பெட்டி, நீர் சூடேற்றிகள், மின்சலவை பெட்டி, ரொட்டி சுடும் அடுப்பு அடங்கிய மின் திறன் சுற்றுக்கு பயன்படுத்தப்படும் அளவு 15 ஆம்ஸ்ட்ராங் அதிக திறன் வழங்கும் சுற்று. இந்தியாவில் வீட்டுக்குரிய மின் சுற்றுகளின் மின் அழுத்தம் 220க்கு 230 வோல்ட். 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் கொண்ட மாறுதிசை மின்னோட்டம் பயன்படுத்தப்படுது. யுஎஸ்ஏ மற்றும் யுஎஸ் போன்ற நாடுகளில் வீட்டுக்குரிய மின் சுற்று எவ்வளவு பயன்படுத்துதுன்னா 110 120 வோல்ட் பயன்படுத்துகிறாங்க. அதிர்வெண் மாறுதிசை மின்னோட்டத்தை 60 ஹெர்ட்ஸ் பயன்படுத்துகிறாங்க. மின்னோட்ட கம்பி நடுநிலை கம்பியோடு தொடும்பொழுது ஏற்படுவது குறுக்கு தட சுற்று. வீடுகளுக்கு பயன்படுத்தும் 3 விதமான கம்பிகள் பயன்படுது. சிவப்பு, கருப்பு, பச்சை நிற காப்புரை கம்பிகள். இதில் சிவப்பு காப்புரை கம்பியானது மின்னோட்ட கம்பி, கருப்பு காப்புரை கொண்ட கம்பி நடுநிலை கம்பி, பச்சை நிற காப்புரை கம்பி புவி தொடுப்பு கம்பி. சிவப்புனா மின்னோட்டம், கருப்புனா நடுநிலை, பச்சைனா எர்த்வயர். புவி தொடுப்பு கம்பி பச்சை காப்புரை கம்பி என அழைக்கப்படுது. மின் கசிவினால் உண்டாகும் மின் அதிர்ச்சியை தவிர்க்க பயன்படுவது புவி தடுப்பு கம்பி. மின்சாரம் செல்லும் போது கண்ணுறு ஒளியை உமிழக்கூடிய ஒரு குறை கடத்தி சாதனம் எல்இடி பல்ப். எல்இடி பல்புகள் சிவப்பு, மஞ்சள், பச்சை மற்றும் ஆரஞ்சு பல்புகள் தயாரிக்க பயன்படும் வேதி சேர்மங்கள் காலியம் ஆர்சனைடு மற்றும் காலியம் பாஸ்பைடு. எல்இடி பல்புகள் எங்கெங்கு பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர் டிஜிட்டல் கடிகாரம், கணக்கீட்டு கருவிகள், போக்குவரத்து சமிக்கைகள், தெருவிளக்குகள், அலங்கார விளக்குகள் போன்றவற்றில் பயன்படுத்தப்படுது. மலிவு விலையில் மற்றும் ஆற்றல் சிக்கனம் உடையது எல்இடி மின் விளக்குகள். எல்இடி என்பதன் விரிவாக்கம் ஒளி உமிழ் டயோடு. ஒளி உமிழ் டயோடு எழுத்து அல்லது எண்களை டிஜிட்டல் வடிவில் வெளியீடு செய்யும் ஒரு காட்சி கருவி 7 துண்டு காட்சி பலகை. 7 துண்டு காட்சி பலகை எங்கு பயன்படுத்தப்படுது? ஆன்சர் டிஜிட்டல் மீட்டர், டிஜிட்டல் கடிகாரங்கள், நுண்ணலை அடுப்பு போன்றவற்றில் பயன்படுது. 7 துண்டு காட்சி பலகை 8 என்ற எண் வடிவில் அமைந்த 7 துண்டுகள் கொண்ட ஒளி உமிழ் டயோடுகளின் தொகுப்பாகும். 7 ஒளி உமிழ் டயோடுகளின் குறியீடு பெயர் ABCDEF மற்றும் G. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத மலிவு மற்றும் ஆற்றல் சிக்கனமுடைய பல்பு LED. LCD என்பதன் விரிவாக்கம் லிக்யூட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. எல்இடி தொலைக்காட்சியை உருவாக்கியவர் மற்றும் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆன்சர் 1997 ஆண்டு உருவாக்கப்பட்டது. யார் உருவாக்குனாங்கன்னா ஜேம்ஸ் பி மிட்சல் என்பவரால் உருவாக்கப்பட்டது. வணிக ரீதியான எல்இடி தொலைக்காட்சி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2009. எல்இடி தொலைக்காட்சி எந்த டயோடை பயன்படுத்தி செய்யப்படுது? ஆன்சர் ஒளி உமிழ் டயோடு. எல்இடி காட்சி சாதனத்தில் மின்னொளிக்க பயன்படுத்தப்படுவது ஒளி உமிழ் டயோடு. ஒளி உமிழ் டயோடுகளின் படப்புள்ளியாக செயல்படுவது வரிசை. கருப்பு வெள்ளை தொலைக்காட்சியில் எந்த நிற ஒளியை உமிழும் ஒளி உமிழ் டயோடுகளை பயன்படுத்துகின்றன? ஆன்சர் வெள்ளை நிறம். எந்த ஒளி உமிழ் டயோடுகளை பயன்படுத்தி வண்ண தொலைக்காட்சி பெட்டிகள் தயாரிக்கின்றன? ஆன்சர் சிகப்பு, பச்சை, நீலம். ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மின்கூறு, அந்த மின்கூறினுடைய பயன்பாடு, அதனுடைய குறியீடு கொடுத்துருக்காங்க. ஸோ எதற்காக பயன்படுது அப்படின்றத நம்ம சும்மா ஒரு ரீட் மாதிரி கொடுத்துடலாம். மின்தடையாக்கி என்பது மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை நிர்ணயம் செய்ய பயன்படுது. மின்னோட்டத்தின் அளவை தேர்ந்தெடுக்க பயன்படுவது மின்தடை மாற்றி. மின்னோட்டத்தை அளவிட பயன்படுவது அம்மீட்டர். மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட பயன்படுவது வோல்ட் மீட்டர்.
மின்னோட்டத்தின் திசையை கண்டறிய பயன்படுவது கால்வனாமீட்டர். டயோடின் பல்வேறு பயன்பாடுகளை டயோடு நம்மளுக்கு பின் கிளாஸில் படிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் அந்த எல்இடி தரை இணைப்பு பற்றி சொல்லியிருக்காங்க. தரை இணைப்பு மின் சாதனங்களை பாதுகாக்க பயன்படுது. மின் அழுத்தத்தை அளவிட குறிப்பு புள்ளியாக இந்த தரை இணைப்பு பயன்படுத்தப்படுது. அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம மின்னோட்டவியல் பாடத்தில் இருக்க லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம். 10th ஸ்டாண்டர்டு ஃபுல்லாக சயின்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா சயின்ஸில் ஓரளவு கொஸ்டின்ஸ் நான் எக்ஸாமில் கரெக்டாக ஆன்சர் போட்டுடலாம். ஆனால் 10th கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஸோ உங்களுக்காக தான் ஒவ்வொரு லெசன்ஸாக லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இதுவரையும் சயின்ஸ் 10th ஸ்டாண்டர்டில் 4 பாடம் த்ரோ பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டேஸ்குரிய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்குங்க. சரிங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.